தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். லேண்ட்லைனாக இருந்தாலும் செல்ஃபோனாக இருந்தாலும் இந்த லோக்கல் கால்ஸில் வந்து நம்ம பேசும்போது பார்த்தீங்கன்னா டென்ஷனே இல்லாமல் ஃப்ரீயாக ஜாலியாக பேசுவோம். ஆனால் இதுவே இந்த ஐஎஸ்டி ரோமிங் கால்ஸ் எல்லாம் பேசும்போது கொஞ்சம் டென்ஷனாக தான் நம்ம பேசுவோம். அந்த மாதிரி தான் லோக்கல் பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி எப்போவுமே பார்த்தீங்கன்னா செம்ம ஜாலியாக இருப்பாங்க. ஆனால் இந்த ஐஎஸ்டி ரோமிங் மாதிரியான பொண்ணுங்க பசங்களாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கொஞ்சம் வெயிட்டாகவே தான் இருப்பாங்க. அதனால தான் நம்ம ஊர் லோக்கல் பசங்களை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுற மாதிரியான படங்கள் வரும்பொழுது கண்டிப்பாக அந்த படங்கள் எல்லாமே தாறுமாறாக ஓடும், சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி லோக்கல் பாய்ஸ்லாம் நடித்து கடந்த வெள்ளிக்கிழமை வெளிவந்த படம் தான் கடவுள் இருக்கிறான் குமார். ஸோ இந்த படத்துடைய டீம் வந்து இன்றைக்கி நம்ம கூட இருக்காங்க. ஸோ இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம டீம் கூட பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். முதல்ல மூச்சு விடாம பேசினதுக்கு இல்ல இல்ல இது வந்து முன்னாடியே பேசி வச்சதுதான். என்ன சார் நம்ம டீலிங் என்ன, நான் உங்களை கலாய்க்க மாட்டேன், நீங்க என்ன கலாய்க்க கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்ட். இந்த எஸ்பிபி சார் மூச்சு விடாம பாடினா பாடலாம். இது ஆக்சுவலி டயலாக் இல்ல ஆக்சுவலா நாங்க நல்லா இருக்கீங்க, அப்ரிஷியேட். அப்படியே இல்ல நான் கலாய்க்கலாம் இல்ல. இல்ல ராஜேஷ் சார் வந்து எதை பண்ணாலும் அதை அப்ரிஷியேட் பண்றாரா இல்லாட்டி கலாய்க்கறாருன்ற ஒரு சந்தேகத்துல. இல்லங்க நான் கலாய்க்கலங்க, நிஜமா அப்ரிஷியேட் தான் பண்றேன். அப்ரிஷியேட் தான் பண்றீங்க. எனக்கு ஒரே ஒரு क्वेश्चन மட்டும் இதுல என்னன்னா, இது எப்படி நீங்களா யோசிச்சு எழுதுனீங்களா இந்த விஷயம், இல்ல யாராவது உங்களுடைய ட்ரெய்லர் டீசர் அதெல்லாம் பார்த்து அதுல இருந்து கேதர் பண்ண சில விஷயங்களை எடுத்து நம்மள மூச்சு விடாம பேசலாம் அப்படின்னு. சார் எத்தனை டைலாக்ஸ் வந்து அதுக்கெல்லாம் தனியாக இருக்குது சார். ஆக்சுவலி நீங்கள் மூச்சு விடாமல் இந்த படத்தில் பேசின டைலாக்ஸ் மாதிரி நான் லைட்டாக வந்து ட்ரை பண்ணேன். அதுக்கான கொஸ்டின்ஸ்லாம் தனியாக இருக்குது. ஸோ நம்ம உள்ளே போக போக அதை பற்றிலாம் வந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அம்மா கிரியேஷன்ஸ் டி சிவா அவர்களுடைய அந்த கம்பெனி வந்து ஆரம்பித்து 25வது வருடங்கள் வந்து உங்கள் படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. உண்மையிலேயே அவருக்கு இது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். அவருக்கு வந்து எங்களுடைய வாழ்த்துக்கள் வந்து நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் வந்து அவருக்கு கன்வே பண்ணிவிடுங்க. அண்டு ஜிவி பிரகாஷ் குமார் கிட்டேருந்து ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெருமைக்குரிய நம்பிக்கைக்குரிய இசையமைப்பாளராக வந்து இருந்துட்டு வரீங்க. அண்டு தயாரிப்பாளர்கள் இயக்குனர்கள் இவங்க எல்லாருமே வந்து கொண்டாடுற ஹீரோவாக மட்டும் இல்லாமல் தியேட்டர் நிர்வாகிகள் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களும் வந்து உங்களை கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து நீங்கள் உயர்ந்திருக்கீங்க, ஒரு பெரிய இடத்துல வந்துருக்கீங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தெரியல, இப்பெல்லாம் சொல்லும்போது கேட்க சந்தோஷமாக தான் இருக்குது. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்லா தான் இருக்குது கேட்குறதுக்கு. பட் ஒரு பயமும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தான் ஜாஸ்தியாகுது. இந்த நம்பிக்கையை காப்பாற்றிட்டே வரணும்ல, ஒரு வாட்டியும் காப்பாற்றிட்டு வரணும் போது ஒரு வாட்டி திக்குங்குது. ஆனால் கூலாக தான் நீங்கள் இருக்கீங்க, எந்த ஒரு இதுவும் இல்லாமல். நீங்கள் இப்போ கூலாகிற மாதிரி காமிச்சுப்போம் பாருங்களேன். அவருக்கு வந்து அவ்வளோ டென்ஷனில் இருக்கிறாரு, ஆனாலும் பார்த்தீங்களா எவ்வளோ கூலாக சிரிச்சிட்டு இருக்காரு. அந்த மாதிரி தான் நானும் சார். ஆக்சுவலி இன்னைக்கு தான் நான் சாரை நேரில் பார்க்குறேன். இந்த குழந்தை சிரிக்கிற மாதிரியே சிரிச்சிட்டு இருக்கீங்க சார். நீங்கள் அப்போதுலேருந்து நானும் நோட் பண்ணிட்டு இருக்கேன். வந்து இப்போ டீலிங் போட்டது நீங்க தான் இல்லையா? இல்ல இல்ல நான் கரெக்ட்டா தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். இப்படி எலிமினேட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க வந்து என்ன வந்து கலாய்க்கல, இல்ல கலாய்க்கல பேசுறீங்க, பாராட்டுறீங்க. நான் இப்படி சொன்ன மாதிரி நீங்க வந்து என்ன சொல்லிக்கலாம். மத்தபடி தான் நம்ம எதுவும் பேச கூடாது. ஓகேவா? சார் இப்போ சின்ன பசங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் நல்ல எனர்ஜெட்டிக்கா இருக்கணும் அப்படின்னா பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபுட் ட்ரிங்க்ஸ் அந்த பவுடர்ஸ் அந்த மாதிரிலாம் சாப்பிடுவாங்க. அண்ட் அதே மாதிரி அவங்களுக்கு டைஜஷன் ஆகணும்னா கூட வந்து அதுக்கேற்ற மாதிரியான ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் வந்து அவங்க குடிப்பாங்க. ஆனால் சிரிப்புக்கு அப்படின்னு மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக எந்த சாப்பாடுமே கிடையாது, ஃபுட்டெல்லாம் எதுவும் கிடையாது. பட் ஒரு ஆரோக்கியமான சிரிப்பு வேணும் அப்படின்னா ராஜேஷ் எம்முடைய படங்களை பார்த்தாலே போதும். ஸோ ஒரு ஆரோக்கியமான சிரிப்பு எல்லாருக்குமே கிடைக்கும். அதை இந்த படமும் வந்து ஆக்சுவலி ப்ரூவ் பண்ணியிருக்கு. உங்களுடைய படத்தில் ஜிவி பிரகாஷ் குமார் கடவுள் இருக்கான் குமாரா எப்படி நடிச்சிருக்காரு, அதை பற்றி சொல்லுங்கள். இந்த ஸ்கிரிப்டோட அவுட்லைன் ரெடி ஆனோடனே நான் ஆக்சுவலாக எனக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. த்ரிஷா நயன்தாரா அதுக்கப்புறம் டார்லிங் எல்லாமே நான் பார்த்தேன். ஆக்சுவலாக த்ரிஷா நயன்தாரா ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரோட பெர்ஃபார்மன்ஸு, அவரோட டான்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட் டைமாக அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக அவர் டான்ஸ் ஆடி நான் பார்த்தேன். ஸோ அந்த படம் பார்க்கும்போது நான் அவர் கூட தான் பார்த்தேன். நான் அவர்கிட்டே சொன்னேன், ரொம்ப நல்லா இருக்குங்க, சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த ஸ்கிரிப்டோட அவுட்லைன் வந்தோடனே எனக்கு அவரோட ஒர்க் பண்ணலான்னு தோணுச்சு. நான் தான் அவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சு ஃபோன் பண்ணி நான் போய் மீட் பண்ணி இந்த ஸ்கிரிப்டோட அவுட்லைன் சொன்னேன். எனக்கு என்னென்னா இந்த ஜென்ரேஷன் யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஈஸியாக அவரை வந்து ரிலேட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அந்த ஆட்டிடியூட், அவருடைய பாடி லாங்குவேஜ், அவருடைய ஸ்டைல் எல்லாமே அது வந்து சூட் ஆகுது எனக்கு தோணுச்சு அது. ஸோ அதுதான் மெயின் ரீசன். நீங்களும் ஜிவியும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபோனும் அதோட கவர் மாதிரி உங்கள் ஹீரோயின் பேர். ஸோ அந்த மாதிரி பர்ஃபெக்ட் மேட்சாக வந்து இருக்கும். நீங்கள் இன்னும் நல்லா யோசிச்சுருக்கலாமே, வேற ஏதாவது. இதுவே பெஸ்ட் மேட்சிங் தான் சார். சரி நீங்கள் சொல்லுங்கள். நீங்க சொல்லுங்க சார், உங்களுக்கு தெரிஞ்சவர் இவங்க ரெண்டு பேரோட அந்த ஹீரோயின் பேரை வச்சு மேட் ஃபார் ஈச் அதர் ரெண்டு பேரும் ஆன் ஸ்க்ரீனில். என்னன்னா ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து இன்னொரு ஹீரோயின் நடிக்கிறதா இருந்துச்சு, அவிகா கோர்னு சொல்லிட்டு. ஒரு ஃபோட்டோ ஸ்டேஷன்லாம் நாங்கள் பண்ணிட்டோம்.
அப்போ லாஸ்ட் மினிட்ல அவங்களோட கமிட்மெண்ட்ஸ்னால வந்து அவங்களால பண்ண முடியல. ஸோ அப்போ எனக்கு என்னென்னா, எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் மைண்டில் இருந்துச்சு. ஆக்சுவலாக நான்சி தான் அந்த கேரக்டரோட பேர். ஸோ அந்த கேரக்டருக்கு எனக்கு ஒரே ஒரு விஷயம், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். நான்சினா நான்சி மாதிரி இருக்கணும் ஸ்க்ரீனில், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எனக்கு வந்து இப்போ யார் அவைலபிள் இருக்கானா, ஏன்னா ஆக்சுவலாக அப்போ பார்த்தப்போ எனக்கு ஆனந்தி தான் இருந்தாங்க. ஏன்னா ஆனந்தி வந்து ஆக்சுவலாக எனக்கு இன்னொரு பேருக்குள்ள நடிச்சிருந்தாங்க. அந்த சீன்ஸ்லாம் நான் முன்னாடியே பார்த்தேன் எடிட்டிங்கில். எனக்கு அது இல்லாமல் கையிலே வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப லைவாக இருந்துச்சு. ஸோ எனக்கு அவங்க கரெக்டாக இருப்பாங்கன்னு தோணுச்சு. உடனே தான் வந்து ஆனந்தியை கேஷ் பண்ணோம். இன்றைக்கி வந்து ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காங்க, அந்த கேரக்டருக்கு வந்து அவங்க தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே எல்லாருமே வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அவங்களோட பெர்ஃபார்மன்ஸு. பார்த்தவங்க எல்லாருமே வந்து அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. நீங்க சொல்லுங்க, இந்த படத்துல உங்களுடைய கேரக்டர் வந்து என்ன மாதிரி இருக்கு? நீங்க எப்படி ஹீரோவை இம்ப்ரெஸ் பண்ணுவீங்களா, இல்லாட்டி ஹீரோ வந்து உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுவாரா இந்த படத்துல? ராஜேஷ் சார் படத்தில் இருக்கிற மாதிரி, எஸ்எம்எஸ்ல இருக்கிற மாதிரி க்யூட் லவ் ஸ்டோரி, க்யூட் சண்டை இருக்கும்ல ஹீரோ ஹீரோயினுக்கு, அந்த மாதிரி க்யூட்டாக இருந்துச்சு பண்ணும்போது. நான் எப்போவுமே அந்த மாதிரி யாரும் திட்டலை. லைக் க்யூட்டாக அந்த டைலாக் சொல்லாமல் சார் நான் ஹீரோனே திட்டுவேன், உன் மூஞ்சுக்கு நீ வந்து ரோட் சைடில் கொய்யா பழம் தான் வைக்கணும் அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் லைவாக பெர்ஃபார்ம் பண்ணும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அண்ட் ஜிவி, இப்போ அந்த டைலாக் பற்றிலாம் நம்ம பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த 40 செகண்ட்ஸில் சிங்கிள் ஷாட்டில் மல்டிபிள் ரியாக்ஷனில் சும்மா தண்டர் போல் மாதிரி பேசியிருப்பீங்க அந்த டைலாகை. எப்படி அந்த டைலாகை நீங்கள் பேசிட்டீங்களா, இல்லாட்டி நான் பேசலாமா? யார் நீங்க பேசிக்காமீங்க, நான் பேசி எல்லாரும் கேட்டாங்க. கேட்டாங்க. நீங்க பட் லைவாக வந்து பேசிட்டீங்கன்னா பயங்கரமாக இருக்கும்ல. நம்மளோட ஹைடெக்கான பொண்ணுங்க நம்மள விட்டு போயிடுவாங்க, நம்மளோட லோக்கலான பொண்ணை நாம விட்டு போயிடுவோம். நம்ம ஹைட்டு வெயிட்டு ரேஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ஒரு பொண்ணை செட் பண்ணி அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டோ மாமா பையனோ முறை பையனோ இல்லாமல் இருந்து அவளை கரெக்ட் பண்ணுறதுக்காக மாதம் பெட்ரோல் பில்லு, ரீசார்ஜ் பில்லு, மியூசிக் சேனலில் ஸ்க்ராலிங்கில் ஐ லவ் யூ, எஃப்எம்மில் சாங் ரிக்வெஸ்ட்டு அப்படி இப்படின்னு பேசி கரெக்ட் பண்ணி அவள் நம்பரை வாங்கி அதுக்கப்புறம் குட் மார்னிங் குட் நைட்டு ஆன்லாம் ஸ்மைலிங்கில் அமிச்சு அவள் மனசை கரைச்சி அவளை ரிப்ளை பண்ண வச்சு அப்புறம் நேரங்காலம் தெரியாமல் காசு பணம் பார்க்காம ஃபோனில் கடலை போட்டு நேரில் மீட் பண்ண வச்சு அப்புறம் தேட்ரு, பார்க்கு, பீச்சு அப்படின்னு எங்கள் அப்பா சொத்துல பாதி அழிச்சு ஒரு வழியாலாவோ ஓகே பண்ணி கல்யாணம் பண்ணலானவங்க முன்னாடி வந்து நின்னா கண்டிஷன் போடுறாரு அவன் கண்டிஷனு. இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த டைலாக் வேணா, வேற ஏதாவது டைலாக வந்து அப்படியே பார்க்காம சொல்லுங்க. பார்க்காம வேற ஏதாவது டைலாக்னா எப்படி? பிரகாஷ் ராஜ் சார் கிட்ட பேசுவீங்க இல்லையா? ஓ 15 கட்சி இருந்தாலும் அதுல ஒரு கட்சி, மொதல் கட்சி வந்து யார் பணம் கொடுத்தாலும் அது நான் எக்ஸாமுக்கே வந்து இந்த மாதிரிலாம் ப்ரிப்பேர் ஆக மாட்டேன். ஏங்க, நீங்க ஏதோ பயங்கரமா நீங்க perform சொன்னீங்களே ஒரு பண்ணிருக்கீங்க. டைலாக மூச்சுடாம கஷ்டப்பட்டு பேசினேன், திருப்பி இப்படி பேசு அப்படி பேசுனா இல்ல ஆக்சுவலி என்னன்னா, அந்த அளவுக்கு டைலாக் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நிறைய பேர் எல்லாருமே மனப்பாடம் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க யூடியூப்லயே பார்த்திருக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க பேசின இந்த Dub Smash, ரெண்டான Dub Smash dialogue நிறைய நிறைய பேர் வந்து பேச Dub Smash ஆரம்பிச்சிட்டாங்க. பண்ணிருக்காங்க. சோ அந்த அளவுக்கு வந்து உங்களை எல்லாருமே அப்சர்வ் இப்போ ஒரு பண்ணிட்டு டைலாக் பேசுவார் அவர். நான் வந்து கேட்குறேன், அவர் சொல்லுவார் அந்த டைலாக். செவன். சொல்லுங்க. லோக்கலு என்ன கூப்பிட்டியா? என்ன கேரக்டர், நிக்கி கல்ரானியுடைய கேரக்டர், இந்த ரெண்டு கேர்ள்ஸுடைய இன்வால்வ்மெண்ட் எப்படி இருக்கு? ஆக்சுவலாக சிட்டியில் நடக்கிற ஸ்கிரிப்ட் இது. ஸோ 2 பேரும் மாடர்ன் ஹீரோயின்ஸ் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான். இவங்க கேரக்டர் பேர் வந்து நான்சி, ஒரு கிறிஸ்டியன் கேர்ள் பண்ணுறாங்க. நான்சினாலே கிறிஸ்டியன் தான் அஃப்கோர்ஸ். அவங்க வந்து நிக்கி கல்ரானி பிரியான்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக 2 கேரக்டருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இன் டர்ம்ஸ் ஆஃப் லுக்கும் சரி, பெர்ஃபார்மன்ஸு, அவங்களோட காஸ்டியூம்ஸ் எல்லாமே வந்து வெரைட்டியாக இருக்குது. ஸோ வந்து ஆக்சுவலாக 2 பேருமே அந்த கேரக்டருக்கு அவ்வளோ அழகாக வந்து லைவாக பண்ணியிருக்காங்க. நிக்கியும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த அந்த கேரக்டருக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும் அதில். என்னென்னா அவங்க வேணும்னே எதுவுமே வாலண்டியராக ஒரு விஷயம் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ அதுதான் ஆக்சுவலாக சிட்டியில் நடக்கிறதுனால தான் 2 பேரும் மாடர்ன் கேரக்டர்ஸ். அண்ட் சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில டைலாக்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் உங்களுடைய படத்தில் பர்டிகுலராக இந்த படத்தில் வந்து இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த டைலாக்ஸ் எல்லாமே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எல்லாருமே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதை எப்படி பிளான் பண்ணீங்க? ஆக்சுவலி நீங்கள் எல்லா டைலாக்ஸுமே ரீச் ஆகணும் அப்படின்ற மாதிரியே யோசிச்சு பண்ணதான்? இல்லை, அப்படி கிடையாது, பிளான்லாம் எதுவும் கிடையாது. எழுதுனாலே ரீச் ஆகிடுது. இல்லை அப்பெல்லாம் கிடையாது. இட்ஸ் டீம் ஒர்க் தான், சீரியஸாக டீம் ஒர்க் தான். என்னென்னா ஒரு விஷயம் எழுதிட்டு வருவோம், அது வந்து டீமில் வந்து நிறைய இம்ப்ரூவைஸ் ஆகும். ஜிவி அவரோட இன்புட்ஸ் நிறைய இருக்குது இதில். இப்போ ரோபோ சங்கர் அவருடைய விஷயம் சொல்லுவார், ஆர்ஜே பாலாஜி அவர் நிறைய இம்ப்ரூவைஸ் பண்ணுவார். அது மாதிரி சிங்கம் புலி, இப்படி எல்லாருமே அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது. ப்ளஸ் என்னோட டீம் இருக்காங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அவங்க எல்லாருமே வந்து அவங்களோட இன்புட்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஸோ இப்படி எல்லாமே சேர்ந்து ஒரு டீமாக தான் இந்த ஃபைனல்.
ஆக்சுவலாக என்னோட வேலை என்னென்னா ரொம்ப சிம்பிள் தான். அதில் எது ரொம்ப நல்லா இருக்குன்னு செலக்ட் பண்ணுறது தான் என்னுடைய மெயின் வேலையாக இருந்திருக்கு. ஸோ எல்லாமே ஒரு டீம் ஒர்க் தான் இது. இதில் எல்லாரோட கான்ட்ரிபியூஷனும் நிஜமாகவே இருக்குது. இது சும்மா வந்து ஃபேக்காலாம் சொல்ல, நிஜமாகவே எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஜீவிலாம் நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் அந்த இடத்துல அந்த கேரக்டர் அப்படி சொல்லும்போது நல்லா இருக்கும், உடனே அதை வந்து ஓகே சொல்லுவோம். அப்படி தான் எல்லாமே சேர்ந்து தான் பண்ணியிருக்கோம். நீங்க ஒண்ணா நடிக்கிற படங்கள் எல்லாம் வந்து பார்த்துருக்கோம், ரொம்ப செம்மையா இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம். பட் இவருடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்து நீங்க அப்பா ஜிவி பயங்கரமா நடிக்கிறாரு அப்படின்ட்டு எந்த இடத்துல வியந்தீங்க? நிறைய இருக்குது. நான் த்ரிஷால் நயன்தாராக்கும் இப்போதுக்கும் ரொம்ப சேஞ்ச் இருக்குது. லைக் அப்போவே அப்போ அவனுக்கு சுத்தமா எதுவும் வராது, இப்போ கொஞ்சம் நடிக்கிறான் அப்படின்ற மாதிரியே இருக்கு. சிச்சி அப்படி இல்லை, அப்போது சுத்தமாக டான்ஸ் வராது. லைக் ஃபர்ஸ்ட் என்னாச்சும் ஏதாச்சும் சாங் பண்ணும்போது பாவம் கஷ்டமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் ஆடிட்டாங்க ஜிவி. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பிட்டு படம் டி சாங்க்கு டிராஸ்டிக் சேஞ்ச் பார்த்தேன் நானே. அண்ட் ஜிவி வந்து உங்களுடைய படங்களுக்கு எல்லாமே நீங்களே வந்து இசையமைக்கிறீங்க இல்லையா? ஸோ இந்த படத்துலையும் சாங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரீவியஸ் மூவிஸ்லலாம் எந்த அளவுக்கு ரீச் ஆச்சோ அதே மாதிரி தான் சாங்கும் பயங்கரமாக ரீச் ஆகிட்டுருக்கு. அண்டு உங்களை வந்து எல்லாருமே ரசிக்கக்கூடிய, உங்களை பார்த்து சிரிக்கக்கூடிய ஹீரோவாக நீங்கள் இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு மெலோடி சாங் எங்கள் மனசுக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் அப்படின்ற மாதிரி வர மாதிரி ஒரு சாங்கை வந்து நீங்கள் கம்போஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி இந்த படத்துலையும் வந்து கண்டிப்பாக இருக்கும். அண்டு பேக்ரவுண்ட் மியூசிக் தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு படத்தை வந்து இன்னும் எலிவேட் பண்ணி காமிக்கும். ஸோ அதுலேயும் வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங். ஸோ இந்த படத்தில் வந்து அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் அந்த ஒரு லைட் மியூசிக் அதை பற்றிலாம் சொல்லுங்கள். சாங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லைவ்லியாக இருக்கும். ராஜேஷ் சாரோட பெரிய ப்ளஸ் அவருடைய ஃபிலிம்ஸில் என்னென்னா அவர் லிரிக்ஸ் செம்மையாக செலக்ட் பண்ணுவார். இதில் வந்து முத்துக்குமார் அவருடைய லாஸ்ட் சிங்கிள் கார்டு ஆல்பம் எங்களுக்கு எழுதியிருந்தார். ஸோ அவர் லிரிக்ஸும் அவங்க 2 பேர் சேர்ந்தாங்கன்னா செம்மையாக வாங்குவாங்க. இந்த சாங்ஸ் பார்த்தீங்கன்னா லைட் ஹார்ட்டடாக இருக்கும். ஆனால் லிரிக்ஸும் சாங்கும் டியூனும் வந்து அப்படியே பிளெண்ட் ஆகி உங்களுக்கு இமீடியட்டாக ரீச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ மெலடி சாங்னா நீ போன தெருவில் அப்படின்னு ஒரு லைட் ஹார்ட் சாங் இருக்குது, அது வந்து சூப்பராக இருக்கும். ஓகே. அண்ட் முத்துக்குமார் சார் அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்கள் மியூசிக் பண்ணி அவர் வந்து லிரிக்ஸ் எழுதின ஒரு பாடல் வந்து, அதாவது ஒரு பாதி கதவு நீயடி, ஸோ அந்த ஒரு சாங்கே வந்து பல சாங்க்கு வந்து அப்படியே முன்னணியாக நின்று பேசும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு உங்கள் 2 பேருடைய காம்பினேஷன் இருக்கும். டெஃபினட்டாக அவரை மிஸ் பண்ணுவோம். ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக எழுதுவார், பெரிய கம்யூனிகேஷன் கேப்பே இருக்காது, நம்ம என்ன சொல்கிறோன்றதை புரிஞ்சுப்பார். அப்படி அவ்வளோ அழகாக ஒரு லிரிக் ரைட்டர். டார்லிங்கில் அன்பே அன்பே சாங் 5 மினிட்ஸில் எழுதிட்டு போயிட்டாரு. நான் சொன்னேன், என்னங்க நீங்கள் உங்களை கூப்பிட்டதுக்காக நீங்கள் சும்மா ஒரு 4 மணி நேரம் இருந்துட்டு போங்க அப்படின்னு சொன்னேன். எழுதி முடிச்சு போயிட்டார். அவ்வளோ ஸ்பீடு. டெஃபினட்டாக தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய லாஸ். சார் இந்த படத்தில் நடிச்சிருக்க மற்ற ஆர்டிஸ்ட் பற்றி சொல்லுங்கள் சார். ரோபோ சங்கர் இருக்காங்க, ஆர்ஜே பாலாஜி, பிரகாஷ் ராஜ் சார் இருக்காரு. ஆக்சுவலாக பிரகாஷ் ராஜ் சாரோட நான் ஃபஸ்ட் படம் ஒர்க் பண்ணுறேன். ஆக்சுவலாக பெரிய எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம் அவர்கிட்டேருந்து. ஏன்னா டைலாக்ஸ் ஒன்ஸ் வந்து அந்த கேரக்டர் மைண்டில் ஏற்றிட்டாருன்னா அன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் அந்த சீன் பேப்பரே பார்க்கவே மாட்டார் அவர். ஏன்னா அந்த கேரக்டர் என்ன பேசுவாங்களோ அந்த பாடி லாங்குவேஜில் இருப்பார். ரொம்ப நல்லாயிருக்கும், நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். கேரக்டராகவே சுற்றுவார். போலீஸாக இருந்தனால எங்களெல்லாம் செட்டில் மிரட்டிட்டு சுற்றிட்டாரு. ஸோ நிறைய விஷயங்கள் கற்று. இன்னொன்று அவர்கிட்ட இப்போது அங்கே ஆக்சுவலாக அவர் பண்ணும்போது எங்களுக்கு தெரியல. அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ எடிட்டிங்கில் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் அவர் நடித்ததெல்லாம் பார்க்கும்போது தான் என்னென்னா இன்றைக்கி ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தான் தெரியுது. ஐ மீன் என்னென்னா எந்த இடத்துல பாஸ் விட்ருக்காரு, ஸோ எந்த இடத்துல ரீ ரெக்கார்டிங்காக ஒரு பாஸ் விடுவார். ஸோ அந்த இடத்துல இன்றைக்கி ரீ ரெக்கார்டிங் பண்ணும்போது தான் தெரியுது எந்த அளவுக்கு அவர் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்காருன்னு. ஸோ ஒரு பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர். இந்த படத்தோட சக்ஸஸ்க்கு ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். அவர் ஆர்ஜே பாலாஜி இன்றைக்கி யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கார். நிறைய நல்ல விஷயங்கள் சோஷியல் ஆக்டிவிஸ்ட்லாம் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து இந்த படத்தில் ஆக்சுவலாக நானும் ரவுடி தானில் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா ஹியூமர் பண்ணியிருந்தார். ஸோ இந்த படத்தில் அதனால தான் அவர் கேஷ் பண்ணோம். ஆக்சுவலாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவரும் வந்து இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸு. அப்புறம் ரோபோ சங்கர், சிங்கம் புலி, அப்புறம் நான் கடவுள் ராஜேந்திரன், எல்லாருமே வந்து ஆக்டர்ஸ், எல்லாருமே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் தான் வந்து இந்த படத்தில் கேஷ் பண்ணியிருக்கோம். பட் என்னென்னா அவங்க எல்லாருக்குமே ஒரு ஸ்பேஸ் இருக்கும். ஒரு ஆர்டிஸ்ட்னால் சும்மா ஏதோ ஒரு சீனுக்காக அவங்கள வர வச்சுட்டு போகணுங்கிறது இல்லாமல் அவங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அவங்க அதில் வந்து அவங்க ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒரு ஏரியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து ஸ்கிரிப்டே பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து இன்றைக்கி படத்துக்கு ஒரு பெரிய பேக் போனாக இருக்குது. எம்எஸ் பாஸ்கர் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெஜண்ட் காமெடி ஆக்டர் அவர். ஸோ அவர் கூட உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அதை பற்றி. சீனியர் ஆக்டர் அவர். ஸோ அவர் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட், பெரிய டப்பிங் ஆர்டிஸ்ட்டு, ஒரு சீனியர் காமெடியன். அவர் கூட ஒர்க் பண்ணுறது நல்லா இருந்துச்சு. அது வந்து ஆப்போசிட்டான கேரக்டர் ப்ளே பண்ணியிருந்தார். ஸோ எனக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி அது அந்த ஹோல் எபிசோட் ஊர்வசி மேம் அவங்க வந்து அவங்க கூட ஒர்க் பண்ணது எல்லாமே அந்த எபிசோடே செம்மையாக இருக்கும். அந்த படத்துடைய டாப் எபிசோடு, அது பீக்கில் இருக்கும் அந்த படத்துடைய
கிராஃப் அந்த எபிசோடு வரும்போது அந்த எபிசோடே செமையாக வந்தது. நீங்களும் நிக்கி கல்ராணியும் 2 பேருமே சேர்ந்து வர காம்பினேஷன் சீன்ஸ் ஏதாவது இருக்கா இந்த படத்தில்? ஸோ நீங்கள் 2 பேரும் எப்படி? பட் ஒரு சாங் ஷூட் பண்ணியிருந்தோம். அன்னைக்கு வாஸ் ஸோ ஸ்வீட். துரு இருப்பாங்க அண்ட் சீக்கிரமாக பண்ணுவாங்க எல்லா டேக்ஸும். ஸோ அந்த ப்ராப்ளமே இல்லை. ஷி வாஸ் வெரி ஸ்வீட் டு மீ. ஸோ அந்த இந்த படத்துடைய கேமராமேன் வந்து உங்களுடைய ஃபேவரட்டான ஒரு கேமராமேன் இல்லையா? சக்தி சரவணன் சார். ஆமாம், சக்தி சார் என்னோட ஆக்சுவலாக எஸ்எம்எஸ் ஒர்க் பண்ணார், பாஸ் ஒர்க் பண்ணார், அழகுராஜா இப்போ இந்த படம் ஒர்க் பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச கேமராமேன். அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது, ஒரு மேக்கிங் ஸ்டைல் இருக்குது. இந்த படத்தில் இந்த ரோடு சீக்வன்ஸ் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் செகண்ட் ஹாஃபில். ஸோ அதில் வந்து அவருடைய கான்ட்ரிபியூஷன் நிறைய இருக்குது. அவ்வளோ அழகாக ஷூட் பண்ணியிருந்தார். ஏன்னா வந்து ஆக்சுவலாக ரொம்ப கம்மியான டைம் தான் ஷூட் பண்ண முடியும். ஏன்னா ஹைவேஸில் ஷூட் பண்ணுறோம். ஹைவேஸ் வந்து பெர்மிஷன் கிடைக்காது. ஒரு 2-3 ஹவர்ஸ் வந்து நமக்காக டிராஃபிக்லாம் வந்து பிளாக் பண்ணிட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்குள்ளே அந்த சீக்வன்ஸ் எல்லாமே முடிக்கணும். ஸோ வந்து லைட் பண்ணி பொறுமையாக எடுக்கிறதுக்கெலாம் முடியாதுங்க. ஸோ அந்த ஃபாஸ்ட்டில் அந்த குவாலிட்டியாக ஒரு விஷயம் ஷூட் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். அதில் நிறைய கேமராஸ் யூஸ் பண்ணார். ஆக்சுவலாக கோப்ரோன்னு ஒரு கேமரா, ஓஸ்மோ, நிறைய கேமராஸ் யூஸ் பண்ணார். ஸ்டடி கேம் யூஸ் பண்ணோம். அந்த ஃபுல் சீக்வன்ஸ் வந்து ஒரு லைவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய மெனக்கிட்டார் அவர். எனக்கு ரொம்ப பிடிச்ச கேமராமேன். எனக்கு என்ன சொல்கிறது, ஒரு வேவ் லென்த் இருக்கும் ஒரு டைரக்டருக்கும் ஒரு கேமராமேனுக்கும். ஸோ எனக்கு என்னோட படங்களுக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும். இந்த லோக்கல் ஹைடெக் இது எந்த அளவுக்கு வந்து கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த படத்தில் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு சார், இந்த போஸ்டரை பார்த்தோன்னா வந்து எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, பட் அது எந்த அளவுக்கு ட்ரூன்னு தெரில. இப்போது இந்த கடவுள் அப்படின்ற அந்த போர்டு பார்த்தீங்கன்னா ட்ராவல்ஸ்க்கான போர்டு, அண்டு இருக்கா அப்படின்றது வந்து நேம் பிளேஸை வந்து சொல்கிற போர்டு, அண்டு குமாரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த போலீஸ்க்கான ஒரு இது. ஸோ இதுலேயே நீங்கள் ஏதாவது கதையை வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி கதையை சொல்லியிருக்கீங்களா, இல்லாட்டி சும்மா அப்படியே போட்டதா சார்? அது இல்லை, சும்மா எதுக்கு இப்படி போடுறோம்? அப்போ ஏதோ ஒரு 3 கலரில் போடுறோம். இல்லை, ஆக்சுவலாக கதை நீங்கள் சொன்னது தான். இப்போது பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த என்ன சொல்கிறது, நம்பர் பிளேட் அது வந்து டிஸ்டன்ஸ் போர்டு, அது வந்து போலீஸோட ஸ்டார்லாம் இருக்குது. இதில் 0 கிலோமீட்டர் ஆரோ மார்க்லாம் இருக்குது. ஸோ ஒரு ட்ராவல் ஸ்கிரிப்ட் இது. ஸோ ஒரு ட்ராவல் அப்போது போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்கன்றது தான் ஸ்கிரிப்டே. ஸோ அந்த விஷயம் லிங்க் பண்ணி தான் இது பண்ணியிருக்கோம். ஃபைன். படத்துடைய தயாரிப்பாளர் சிவா அவர்கள் வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பார். ஏன்னா அவருடைய 25வது வருடம் அவர் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பித்து உங்கள் படத்தை வந்து அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு, ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக அவர் வந்து பெருமையாக ஃபீல் பண்ணியிருந்திருப்பார்ல. ஸோ அவர் ஷேர் பண்ண விஷயங்கள் எங்களுக்காக. ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணி 25 வருஷம் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இன்றைக்கி நிலைமை அந்த மாதிரி இருக்குது. ஸோ அவர் சர்வே ஆகி இன்றைக்கி வந்து இவ்வளோ ஒரு இந்த படம் வரைக்கும் வந்திருக்காரு. 25 வருஷம் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ரொடியூசராக இருந்திருக்காருங்கிறதே ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் தான் நினைக்கிறேன். ஸோ இன்னொரு விஷயம், அவருக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த படம் பண்ணுறதுல. அவருடைய 25வது வருஷத்தில் இந்த படம் பண்ணுறதுல அவருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப பெருமை. அது வந்து எல்லா இன்டர்வியூஸ்லேயும் அவர் சொல்லியிருக்காரு, எல்லா மீடியாலுமே அவர் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஜிவி கிட்ட சொல்லியிருக்காரு, எங்கிட்ட சொல்லியிருக்காரு. அவர் ஆக்சுவலாக என்ன சொல்கிறது, ரொம்ப பேஷனேட்டான ஒரு ப்ரொடியூசர். ஏன்னா இந்த படம் வந்து இவ்வளோ பெருசானதுக்கு அவர் தான் காரணம். ஆக்சுவலி டி சிவா சாரே வந்து ஜிவி பற்றியும் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் இல்லையா? அதாவது அடுத்த 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 ஹீரோவாக வந்து இவரும் இருப்பார். ஸோ கலெக்ஷன்லேயும் வந்து சரி, அந்த ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் வைஸாகவும் சரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. நீங்கள் எப்படி இந்த வார்த்தையை வந்து காப்பாற்ற போறீங்க? நீங்கள் எப்படி சஸ்டெயின் பண்ண போகிறீங்க ஜிவி? 25th இயர் அவர் செலிப்ரேட் பண்ணுறாரு. அவருக்கு வந்து பெஸ்ட் ஆஃப் லக். ஒரு ரொம்ப பேஷனட்டான ஒரு ப்ரொடியூசரு. இந்த படத்தை பெருசாக்குனது அவர் தான். மலேசியாவில் ஷூட்டிங் வைக்கலான்னு ஒரு சாங்கு, பிரகாஷ் ராஜ் மாதிரி பெரிய ஆர்டிஸ்ட்டை வந்து கமிட் பண்ணார் படத்தில். ஸோ செலவு பற்றி யோசிக்கவே இல்லை. ஒரு இந்த ஹீரோக்கு இவ்வளோ தான் பட்ஜெட்னா அதை தாண்டி அவர் வந்து பண்ணியிருக்காரு. எனக்கு ஒரு அஜீஸ் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பெரிய படமாக்குனது அவர் தான். அவருக்கு வாழ்த்துக்கள். 25வது வருஷம் ஒரு கம்பெனி கம்ப்ளீட் பண்ணுது. ஸோ பெஸ்ட் ஆஃப் லக் சிவா சார். ஏன்னா இன்றைக்கி வந்து இத்தனை வருஷம் படம் பண்ண கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 கம்பெனிஸ் தான் இருக்காங்க. ஸோ அதனால் அவங்களாம் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ண வேண்டிய ஒரு ப்ரொடியூசர். சூப்பர். ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ரொடியூசர் வந்து உங்கள் படத்துக்கு கிடச்சிருக்காங்க அப்படின்னும் பொழுது அவரும் வந்து கண்டிப்பாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருப்பார். இப்போ படமும் வந்து ரிலீஸ் ஆகிட்டு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கதை உங்கள் டீமும் வந்து சந்தோஷமாக இருக்குது. உங்கள் படம் பார்த்து ரசிகர்களும் வந்து எல்லாருமே கொண்டாடிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ தொடர்ந்து உங்கள் டீம் கிட்டேருந்து இந்த மாதிரி இன்னும் டிஃப்ரெண்ட்டான படங்கள்லாம் வந்து நாங்கள் எதிர்பார்த்துட்டே இருக்கோம். அண்டு லோக்கல் பாயாக வந்து இறங்கி நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க இந்த படத்தில், வாழ்த்துக்கள். அண்டு இந்த படத்துடைய சக்ஸஸ் மீட்டில் நம்ம திரும்பவும் எல்லாருமே சந்திக்கலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் லவ்லி மீட் அண்ட் ஷேர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.